மன்னார் சிலாபத்துறை பிரதேச பாடசாலை ஒன்றின் 15 வயது மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரத்திற்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகள் நடத்தப்படவுள்ளன. இதற்கமைய ஜூன் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 7ஆம் திகதி வரை அனுராதபுரத்திற்கான விசேட பஸ் சேவைகள் நடத்தப்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை பொசன் பூரணையை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகளை நடத்துவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய ஜூன் 1ஆம் திகதி தொடக்கம் 6ஆம் திகதி வரை அனுராதபுரத்திற்கும் மிகுந்தலைக்கும் இடையே விசேட ரயில் சேவைகள் நடத்தப்படவுள்ளன. மன்னார் சிலாபத்துறை பிரதேச பாடசாலை ஒன்றின் 15 வயது மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றுக்கு அமைய சந்தேக நபர்களான 3 மாணவர்களும் நேற்று பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவி கடந்த பிப்ரவரி மாதம் அவர் கல்வி கற்ற பாடசாலைக்குள் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களான 3 மாணவர்கள் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இம்முறை லண்டன் ஒலிம்பிக் விழாவில் பங்கு பெற்றுவதற்கு தகுதி பெற்றிருந்த சவுதி அரேபியாவின் 2 வீரர்கள் அந்த வாய்ப்பை இழந்துள்ளனர். சர்வதேச குதிரை பந்தய சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவின் குதிரை பந்தயத்தில் பங்கு பெற்றுவதற்கு தகுதி பெற்றிருந்த சவுதி அரேபியாவின் காலிட் அப்துல்லா மற்றும் அப்துல்லா வஹீட் ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இவர்களுக்கு 8 மாத போட்டி தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டு மற்றும் 2010ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளின் போது சவுதி அரேபியாவின் குறித்த 2 வீரர்களும் பதக்கங்களை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல் அடுத்து. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகளை ஊக்குவிக்கும் வகையில் வடகிழக்கு திரிபுரா மாநிலத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலாச்சார நிகழ்வொன்றின் காட்சிகள் இன்று எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபெஸ்டில் காத்திருக்கின்றது. இந்தியாவின் வடகிழக்கு திரிபுரா மாநிலத்தின் அகர்டாலா நகரில் உள்ள திரிபுரா பல்கலைக்கழகத்தில் இந்த கலாச்சார நிகழ்வானது 3 நாட்களுக்கு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காக பெருமளவிலானோர் வருகை தந்திருந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன.
இரு நாடுகளினதும் கலை கலாச்சார அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையிலான நடனங்கள் மற்றும் பாடல்கள் என்பன இதன் போது அரங்கேற்றப்பட்டுள்ளன. இவ்வாறான நிகழ்வொன்றின் மூலம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த முடியும் என எதிர்பார்ப்பதாக இந்த கலாச்சார நிகழ்வின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எமது காலை நேர பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். எமது மணித்தியால செய்திகளை 10:25 எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.